நடுத்தருல சிலை வச்சிட்டீங்களா? அம்மா இது யாரு சிலை? இவன் ராமகிருஷ்ணனை கொலை பண்ண போறானா? இவன் ராமகிருஷ்ணன் கொலை பண்ண போறானா? இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உன்னை என்ன பண்ற பாரு. ஏண்டி ஏன் இப்படி தமிழ்நாட்டை கேவலப்படுத்துற? இப்படி ஒரு ரவிக்க, இப்படி ஒரு சேலை, இப்படி ஒரு மல்லிகைப்பூ, பிசுபிசுப்பு என்ன? இதுல இருந்து என்னைக்கு நீ மாற போற? பேசாம ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் வாங்கி தரேன், போட்டுக்கிட்டு என் கூட வா. அப்படி உன்னை ஸ்னேக் சாந்தி ஆக்கி காட்டுறேன். அப்படி மாற மாட்டியா? என் கூட வர மாட்டியா? செத்து தொலை. எங்கடா அந்த ராமகிருஷ்ணன்? எங்க அந்த ராமகிருஷ்ணன்? மாமா இந்த வந்துட்டு மாமா. யாரா அந்த லூசு? உனக்கு தெரிஞ்சவனா? ஆமாண்ணே, ஊர்ல இருந்து என் மச்சான் ஒருத்தன் ஆட்டோ ஓட்ட வரப்போறான்னு சொன்னேன்ல, அது இவன் தான். ஊர்ல என் பண்ண லொல்லு தாங்காம எல்லாரும் சேர்ந்து இவனை அடிச்சு துரத்தி விட்டான். என்னது தலையில பூ கையில கத்தி? ஏடா நடந்துச்சு? டெக்னாலஜி மாமா, டெக்னாலஜிக்கு. சாதாரணமா உன்னைய வந்து இவங்கள்ட்ட கேட்டா இவங்க 48 கேள்வி என்கிட்ட கேட்பாங்க. இந்த கத்தியை எடுத்து கீழே குத்துனே உன்னைய 2 நிமிஷத்துக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டாங்க. எப்படி மாமா என் டெக்னாலஜிக்கு? ஒரே ஒரு நிமிஷம் மாமா, இந்த நேரத்திலையும் தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு டெக்னாலஜிக்கு இருக்கு மாமா. இப்ப எப்படி என்ன பண்றேன்னு நீங்க பாருங்க. சி வெயிட் மாமா. தாய்க்குளமே, சித்தப்பா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வரட்டுமா? இங்க பாருடா, உன் மச்சான் என்ன பைத்தியமா? தள்ளுங்கடா. இதாண்டா பெரிய சாமியோட ஆரம்பம். ஏய், செல் நம்பர் எழுத வேண்டியதான். இவ்வளவு பெருசாவா? எதையுமே பெருசா செய்யறவன் தான்டா பெரிய சாமி. இந்த பெரிய சாமி உள்ள பேரும் இந்த நம்பரும் தேசியக்கிற மாதிரி மக்கள் மனசுல சக்குன்னு பதியணும். இந்த ஊர்ல எவனுக்கு ஆட்டோ தேவையோ இந்த நம்பரத்தை கூப்பிடணும். இதுதே பெரிய சாமியோட டெக்னாலஜிக்கு. ஹலோ, பெரிய சாமி ஸ்பீக்கிங். ஆமா, நீங்க யாரு? நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போணும். ஸ்டைல்ல ஆட்டோ ஓட்டுறது நான் பார்த்தேன். ஆமா, அதான் ஃபோன் பண்ணேன். வரீங்களா? எங்க? காந்தி தெரு நம்பர் 35. சீக்கிரமா வாங்க. எஸ் கமிங். காந்தி தெரு நம்பர் 35. கரெக்டா வந்துட்டோம். எங்க அந்த அழகான பெண் குரல்? எஸ்கூஸ் மீ பெரியவரே, ஆட்டோ வந்தாச்சு. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? அது சரி, இந்த வீட்ல இருந்தானே ஆட்டோ வேணும்னு போன் பண்ணி என்னை வர சொன்னது? நான் யாருக்கும் போனலாம் பண்ணல. நீங்க போன் பண்ணலையா? ஒரு அழகான பெண் குரல் போன் பண்ணி இந்த வீட்டுக்கு என்னை வர சொன்னுச்சே. என்னம்மா கால் வலிக்குது, ஆஸ்பத்திரி போகணும்னு போன் பண்ணியா? வாமா, நான் உன்னை கூட்டு போறேன். போயா, என் பொண்ணு பொறப்புல இருந்து கால் அப்படிதாயா இருக்கு. ஒரு அப்படாயா? மெடிக்கல் டெக்னாலஜி எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. பொண்ணை கூட்டி கொண்டு போய் டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்கற விட்டு பிறந்ததுல இருந்து எப்படி இருக்குன்னு பெருமையா வேற பேசிக்கிற ஆளு முகரே. நீ வாமா, நான் உன்னை மாமா கூட்டு போறேன். ஆமா, நான் இருக்கேன். நிறுத்தியா? என்ன ஸ்டைல் ராசா? எங்க போற? சாண்டுக்கிட்டே போறேன். அட, நான் கூட அங்கதையா போறேன். வரட்டா? தாராளமா ஏறிக்க. இந்த பெரிய சாமிக்கு மனசு பெருசு. அனுமதி ஏறிக்க. என்னது? வண்டியில ஏறிக்கன்னு சொன்னம்மா. நானும் அந்த ஆள் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பெரிய வெள்ளக்காரத்தோட மனசுல நினப்பு. தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னா பிடிக்காதாமே. அந்த 12 கொலை நடந்த கோட்டைக்கு அவனை போன் போட்டு வர சொல்லிருக்கேன். இந்நேரத்துக்கு அந்த லூசு பையன் அங்க போய் சேர்ந்துருப்பான். ஆத்தாடி, ஹலோ. என்னம்மா நீ சொன்ன இடத்துக்கு வந்தா இங்க ஆளே நடமாட்டம் இல்லாத இரும்பு கோட்டதே இருக்கு. ஆள் இல்லாத இடத்துல தானே தனியா பார்த்து பேசணும்னு வர சொன்னேன். அப்படியா? அப்ப நீ உள்ளதான் இருக்கியா? ஆமா, உள்ளதான் இருக்கேன். இப்ப உன் பூமுகத்தை பாக்குறதுக்கு நான் உள்ள வரப்போறேன். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நீங்க என்ன பார்த்ததே கிடையாது. என் குரலை தான் கேட்டிருக்கீங்க. ஒருவேளை என்ன பார்த்து பிடிக்காம போயிட்டா? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? நீ ஏன் என் காதலி, நீ ஏன் என் பொண்டாட்டி, போதுமா? மல்லிப்பூ, பிச்சிப்பூ, கனகாம்பரம், பூ வேணுமா? பூவே. அடி பாவி, இத்தனை நாளா எனக்கு போன் பண்ணி என்ன ஏமாத்தி அலைய வச்சது நீ தானா? அடி குறைங்க, இன்னைக்கு என் கையால தாண்டி உனக்கு சாவு. உனக்கு அவ்வளவு தைரியம் தான், உள்ள வாடா. இந்த வாரண்டி நான் கடைக்காரன் ஆக்கிட்டீல. அப்பா, என்ன தலைரட்டு தண்டால தூந்தவங்கள யாருப்பா? இறங்க இறங்க.
யோ இறங்குறவங்களுக்கு வழிய விடுங்கய்யா, அப்புறமா ஏறுங்க. ஏன் அப்படி பண்றீங்க? என்னையா ஒரு ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்க? பெரியசாமி, யோ பெரியசாமி, எங்க போனதுனால? ஏங்க நான் பெரிய சாமி இல்லங்க, சின்ன சாமி. ஆமா உங்களுக்கு பெரிய சாமி தெரியுமா? யோ தமாசெல்லாம் பண்ணாத. ஆமா என்ன இது புது கோலம்? கைலி சட்டை டவலு. ஏங்க இதுல என்னங்க ஆச்சரியப்படுறது? ஆம்பளை அப்புறம் தான் கைலி சட்டை தான் கட்டுவாங்க. இல்ல உங்கள மாதிரி ரவுக்கையும் சேலையுமா கட்டிக்கிற முடியும்? நான் அத சொல்லலையா, முக்கா பெண்டு பண்ணி நான் அத சொன்னேன். அது எங்க அண்ணன் பெரிய சாமி தாங்க போடு. நான் எப்பவுமே இப்படித்தேன். நாங்க 2 பேரும் ஒரே சாடையில இருக்கிறதுனால அப்படி தெரியும். சரி சரி அதெல்லாம் விடு. நம்ம வைத்தியோட அண்ணனை கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தான் தெரியும். சொல்லியா சொல்லியா? கையெடு. நீ பாட்டுக்கா பாட்டி வடை சுட்டாதையா ஏற்பட்டதை அடிக்கிட்டு போற. நான் எந்த மூர்த்தியும் பார்க்கல, எந்த கொலையும் பார்க்கல. என்னையோ நீ தானே போன் பண்ணி என்கிட்ட மூர்த்தி கொலை பண்ண போறாங்கன்னு சொன்ன. அடடா உன்னோட நம்ம கொடுமையா போச்சு. உன்னையும் தெரியாது, மூர்த்தியும் தெரியாது, உன் போன் நம்பர் தெரியாது. மூர்த்தி கொலை வழக்குல சாட்சி சொல்லாம தப்பிக்கதான் இந்த மாதிரி வேஷம் போடுறியா? நான் எங்க அண்ணன் பெரிய சாமியை தேடி வந்திருக்கேன். அவரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மாத்திரம் இல்லப்பா, எல்லாருக்குமே தெரியும். அக்கா நல்லா இருப்பிய. இப்ப அவர் எங்க இருக்காரு சொல்லுங்க. சொல்றேன். நான் மாத்திரம் சொன்னா நல்லா இருக்காது, ஊரே சேர்ந்து சொன்னதானே நல்லா இருக்கும். நம்ம பெரியசாமி யார வழி இல்ல, திருநெல்வேலி மதியாரியான ஊர்னு சொன்னாங்க. எனக்கு ஒருத்தருக்கு வழியாட்ட இத்தனை பேரா? திருநெல்வேலிதான். ஏன்னா நம்ம கண்ணுல மிளகாத்தூள தூக்கிட்டு ஓடி போனானே பெரியசாமி, இப்ப சின்ன சாமின்னு பேரை மாத்திக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாம வந்திருக்கான். சும்மா விடலாமா? ஏண்டா பெரியசாமி மாட்டியா? வாடா. அறிவட்டமா பேசாதயா. என்னையா ஊரு இது? நான் பெரிய சாமி இல்லையா, சின்ன சாமி. சொன்னா கேளுங்கயா. என்ன கொடுமையாது. ஓடி அந்த வேகத்துல காலை வேற பரட்டி விட்டாங்க. தாமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி விடியா நல்லா இருப்பேன். இது பெட்ரோலியா? தெரியும்டா, மாச கணக்குல கடனுக்கு பெட்ரோல போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடுனதும் இல்லாம இப்ப வந்து ஆள் மாறாட்ட வர பண்றியா? விட மாட்டான்டா உன்னை. அடியா நல்ல அடி. பெட்ரோல் விக்கிற விலைவாசியில எங்கிட்ட 50 ரூபாய் புளிஞ்சு வித்துருப்பீரு. இந்த பைக்குள்ளடி. எங்க அண்ணன் அந்த ஊருக்குள்ள நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காயா. எனக்கு பெருமையா இருக்கு. குறைஞ்ச ரேட்ல பெட்ரோல் தரேன். இல்ல உண்மையிலே இவன் சின்ன சாமி தான்ப்பா. பெரியசாமி இவனும் ரெட்ட பிள்ளைங்க. பெரியசாமி இவனுக்கு இப்படி ஒரு லெட்டர் போட்டு தான் இவன் இங்க வந்திருக்கான். ஏய் சின்னசாமி, நான் இங்க நல்லா வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீயும் பேசாம வந்துரு. உன்னை உயரமான இடத்துக்கு கொண்டு போய் விடுறேன். அட பாவி பெரியசாமி, என்ன உயரமான இடத்துல கொண்டு போய் விடுறோம் சொன்ன. இவ்வளவு பெரிய உயரமான இடத்த நான் எதிர்பார்க்கலையடா. மாமா உள்ள இருக்கிற வெளியில வந்துரு மாமா. மனசு வை மாமா. எப்படியாச்சும் அவுத்து விடு மாமா. ஐயா அப்பா. ஏக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கா அந்த கூடைய தூக்கிட்டு பின்னுக்கவே வரணும்? என் அண்ணன் பட்ட கடை எப்ப தாக்கா கழியும்? இன்னும் ஒரு வருஷம் என் கூட வா, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட்டுறேன். எதுக்கா? உன் அண்ணன் பட்ட கடனை யார் அடைக்கிறது? நீதான் காலத்துக்கு உங்க வேலை செஞ்சு அவங்க கடனை அடைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ உன்னை கொண்டுருவாங்க. படுவாதி. அக்கா நான் ஒண்ணும் சொல்லலக்கா. கூட பிறந்த பாதுக்கா சண்டாலப்ப இப்படி கூடைய தூக்க வச்சு குத்த வைக்க விட்டு போயிட்டாரு. படுவாவி வாய்மோடு பரவாயில்ல பேசிட்டு இருக்காத. நடையா என்ன? உங்க ஃப்ரெண்டோட ஆளை யாரும் பார்க்க போலையா? என்ன லுக்கு ஊருக்கே தெரிஞ்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுப்பா. வைத்திய பத்தி எங்களுக்கு தெரியும். அவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா. போய் வேலைய பாரு. என்னையா புரியாதரமா பேசுற? ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஒரு குழந்தை வந்திருக்கு. பெத்த அப்பா அம்மாட்ட ஒத்துக்கிற விஷயத்த உங்கள்ட்ட மட்டும் ஒத்துக்குருவானா? ஆண்டவனா இருந்தாலும் சரி, ஆட்டோக்காரனா இருந்தாலும் சரி, பொம்பளை விஷயத்துல பிரச்சனை தான். சத்தியமா நான் அடிச்சு சொல்றேன். அந்த பொண்ணை வைத்தியதே வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை நான் சொல்லிட்டேன். இப்ப சினிமாவுல உள்ள ஸ்டைலே அதான். கூட இருக்கிறவங்க எல்லா வார்த்தையும் பேசி முடியும், கடைசி ஒரு வார்த்தையை மட்டும் ஹீரோ பேசுவாரு. அது மாதிரி கடைசி ஒரு வார்த்தையை நீ சொல்லக்கா. அந்த கடைசி ஒரு பஞ்சு டைலாக சொல்லக்கா. என்னடா இது? இந்த கடனையும் சேர்த்து அடைக்க இன்னும் ஒரு மாசம் பூக்கூட நீ தூக்கண்டா. அக்கா ஓட்டு போலாமா? ஓ போலாமே. போகாது. ஏன்? ரிப்பேர். வராதுமா, வண்டி பஞ்சர் ஆகும். என் வண்டியில பிரேக் வேர் கட் ஆயிடுச்சு. என் வண்டியில தான் முடியாத கட் ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு எந்த ஆட்டோவும் ஓடாதா? ஓடுமே. எங்க ஆட்டோவை தவிர ஒரே ஒரு ஆட்டோ தான் வரும். அதோ அந்த ஆட்டோ தான். போலாமா? சைலண்டான இடத்துக்கு போய் சைலண்டா நிக்க நம்ம ஆட்டோ வராது. நான் ஒன்னும் அந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிடல. வேற எங்க? அருணாச்சல வாத்தியார் வீட்டுக்கு.
அவர் வீட்டுல உனக்கு என்ன வேலை? ஆ? ஏன் அத சொன்னாதான் ஆட்டோ வருமா? ஆ? அவர் எனக்கு சொந்தம். நாங்க போய் அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. வாண்ணா வா, வந்து துட்டு வாங்கிட்டு போ. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இங்கே நில்லு, உள்ள எல்லாம் வரக்கூடாது. ஏன்? இது எனக்கும் தெரிஞ்ச வீடுதான். ஆட்டோக்காரனுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா வீடும் தெரியும். அதுக்காக உள்ள வந்து என்ன விருந்தா சாப்பிட முடியும்? பேரை சொல்லி சத்தமா கூப்பிடு. அதான் இந்த வீட்டு பழக்கம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல நீ வெளியே நில்லு. இது சாதாரண வீடு இல்ல, கோவில். மரியாதைக்குரியவங்க வாழ்ற இந்த வீட்டுல ஒன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் கால் வைக்க கூடாது. புரியுதா? போ. போதும் விடுமா. டேய் தலைய ஒழுங்கா காமியேண்டா. யோ அம்மா வாமா, வா 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 வா, நல்ல நேரத்துக்கு வந்த. தலைய ஒழுங்கா காமிக்கிறடா பாரு. டேய் எங்கடா போற? குளிக்க போறமா? அது சரி, தலை பூரா எண்ணெயை தேய்ச்சிட்டு உடனேவா குளிப்பாங்க? சரி ரூம்ல இருக்க. டேய் ஐயோமா, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட 4 வார்த்தை பேசாம நீ வாட்டுக்கு உள்ள போய் உட்கார்ந்துட்ட எப்படி? நான் சொல்லல, அந்த பொண்ணு தான். வாமா. ஹலோ. ஹாய். இவங்க அப்பாட்ட உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கேம்மா. உன்னை இங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப வந்துருவாரு. ஒன்னு உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்தாயா. அடிச்சிட்டாடா. மாப்பிள எப்படி நீ வைடா. அட வைடா. என்ன சொல்றது வைடா? டேய் அங்க பாருங்கடா, கொஞ்ச நாளாவே அந்த கூத்து நடக்குது. என்னன்னு தெரியல, ஒரே மர்மமா இருக்கு. இதை நீ கண்டுபிடிச்சே ஆகணும்டா. ஆமா அண்ணே. விடக்கூடாதுடா. அண்ணா பெரியசாமி கிளம்புறானே. வாங்கடா போலாம். பெரியசாமி நில்லுடா. டிஸ்கா போய்டானே. என்னாச்சுன்னு? வைத்தி, கொஞ்ச நாளாவே இந்த பெரியசாமி சரியில்லை. ஏதோ தப்பு நடக்குது. டெய்லி இவன் ஆட்டோல வந்து ஒருத்த பார்சல் வைக்கிறான். அதை எடுத்துட்டு அவன் எங்கேயோ கொண்டு போறான். அது எனக்கு என்னமோ போதைப் பொருளா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமே இல்ல, கண்டிப்பா அது போத பொருள் தான். சத்தம் போடாதீடா, எல்லாத்துக்கும் இருக்குடா. இந்த கையில காசு, இந்த கையில புத்தகம். இந்தா டேய் தள்ளாதீடா. இந்தா பாத்ரூம் ஒரு கலாட்டா. இந்தா பக்கத்து விட்டு ஐலா. நிறுத்து நிறுத்து. வைத்தி, அந்த இருக்கான் பாரு. காசு குடுறா. ஓசில படிக்க பாக்கியோ. டேய் அப்புறம் தள்ளு தள்ளு தள்ளு. அப்புறமா வர விடாத அப்படி. டேய் வைத்தி, அவன் ஆட்டோல சேர்த்து அமுக்கு. விடுங்கடா. என்ன வியாபாரம் பண்ற? ஏதோ படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்மனால முடிஞ்ச உதவி. மகாபாரத ராமாயணம்னு கதை புஸ்தகம் கொடுக்குறேன். புதிய தலைமுறைய இந்த விவரத்தை என்ன தெரிஞ்சு கத்துக்கிற வேணாமா? அதுக்காகத்தான் இதெல்லாம். ராமாயண மகாபாரத்தை எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்? காட்டு. கேளுங்கடா, இதெல்லாம் சின்ன பசங்க படிக்கிறதா, நீங்க படிக்க கூடாது. குடுறா பெரியசாமி. ஐயோ மாமா அடிக்காத. அண்ணா வேற புக் கொடுங்க. அண்ணா, எல்லா பசங்க கிட்ட இருந்து புக்க வாங்குங்க. இவ்வளவு பெரிய சைஸ் ராமாயணத்தை நான் இப்பதான் பாக்குறேன். என்ன இதெல்லாம்? நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்னடா? அடிங்கடா, அடிங்க, நல்லா அடிங்க. அழகான குரல்ல ஒருத்தி தினம் எனக்கு போன் பண்ணி அங்க வா இங்க வான்னு அலைய வச்சா. நானும் அவளை தேடி தெரு தெருவா அலைஞ்சு. ஆனா இது வரைக்கும் அவளை பார்க்கல. பெட்ரோல் பங்குல கடை வாங்கி பூரா கடைக்காரங்களும் என்னைய கொலை வெறியில தேடிட்டு இருக்காங்க. நான் வேற என்னடா பண்றது சொல்லுங்க? நம்ம அப்பாவை நம்மள படிக்க வச்சாங்க, நாம தான் படிக்கல. நாம கெட்டு போனதுக்கு நாம தான் காரணம். இந்த குழந்தைகளை கெடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. விடுங்க. இங்க பார், இத நீயே நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்கு எடுத்துட்டு போய் தீய வச்சு கொளுத்துற. இனிமே இந்த தப்பு நடக்கூடாது. சரி வைத்தி. போய் என் ஆட்டோல ஏறு. இல்ல வைத்தி, என் வண்டியிலே நான் வரேன். வைத்தி சொன்னா கேளுடா. நீ பண்ண கூத்துக்கு உனக்கு கண்ணாடி வர. போடா. போ போ. என்னப்பா? எவனோ ஒரு ஆட்டோக்காரன் உங்க அம்மா கிட்ட 100 பூரா ஏமாத்திட்டானா. 120 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல கூட வரவு செலவு கணக்கு கரெக்டா இருக்கு. ஆனா 4 பேர் இருக்கிற குடும்பத்துல இல்லைன்னா அவாடா, கிளாஸ் முடிஞ்சது. போங்க போங்க போங்க, பிள்ளைங்க எல்லாம் போய் விளையாடுங்க போங்க. நல்ல வேலை, இவர் கணக்குவாதியாரா இருந்ததுனால நம்மளோட போச்சு. இவர் மட்டும் பயாலஜி வாதியாரா இருந்திருந்தாரு, ஆடு மாடு கோழி குஞ்சு எதையும் விட்டுருக்க மாட்டாரு. நிறுத்துறா. இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட்ல எவனோ ஒருத்தன் அம்மாவை ஏமாத்தி 150 ரூபா பணம் வாங்கிட்டு போயிருக்கானா, தெரியுமா உனக்கு? தெரியுமே. என்னடா சொல்ற?
அந்த ஆட்டோக்காரனே நான் தான். நீ ஏன் நீ தானே எனக்கு லோன் போட்டு புது ஆட்டோ வாங்கி கொடுத்த. இது வரைக்கும் நான் மொத்த ஆட்டோ தானே ஓட்டிட்டு இருந்தேன். அவங்களுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்க வேண்டாமா? அம்மா, அண்ணன் படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? நான் 10வது கூட படிக்கல. எவ்வளவு மிச்சமா இருக்கும்? 150 ரூபாய அப்பா கிட்ட சொல்லி கழிச்சுக்க சொல்லு. அப்புறம் என்னடியாச்சு? சும்மா அதே கேட்டுட்டு இருக்காது. என்னடா இது? நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்ல நமக்கு தெரியாம எதுவும் பேச சொல்லிட்டு போறாங்களா? ஆட்டோ வருமா? சந்திர மண்டலத்துக்கே போக, சந்திராயனோட வேகமா போக. போலாமா? நாம போலாமா? யாருமா நீங்க முதல்ல இருங்க. நீங்க? நான் ஆட்டோல சொன்னேன். ஓ, அதானே பாத்து. ஏங்க, எல்லாரும் வரும்போது ஒன்னா தானே வந்தீங்க. ஆமா. நீங்க மட்டும் ஏன் வண்டியில ஏறீங்க? மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. எதுக்காக என்ன மட்டும் பிடிக்கும்? உன் பேர்ல மட்டுமா அழகு? அழகு உனக்கு ஆண்டவ அள்ளி அள்ளி கொடுத்திருக்கான். எவ்வளவு ஆச்சு? 335 மீட்டர்ல. ஆனா நீங்க 300 கொடுத்தா. 300 கணக்குல வச்சுக்க. கணக்குல வைக்கிறதா? எந்த கணக்குல வைக்கிறது? வண்டியில ஏறி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா? ஹேய், என்னோட ஃப்ரெண்ட் ஆனந்த் சைனா உன் ஃப்ரெண்ட் புடிங்கிட்டு போயிட்டான். பணத்தை அவன்கிட்டயே வாங்கிக்க. அவங்கிட்டனா ஐயா. என் ஷர்ட் சாரி.